Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have started our the genetics actually நம்ம பார்த்துட்டு இருக்கோம் the fourth chapter ல. So, the last class we have seen sex determination in human beings and we have seen some of the animals. So, எல்லாத்துலயுமே வந்து hetero like male தான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலை. அந்த மேல் செக்ஸ் ஆக்சுவலா வந்து டிட்டர்மின் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. In some species like even in some insects, even some sorry, not insects, like birds, amphibian, sorry, not birds and fishes, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அனிமல்ஸ்ல vertebrates நம்ம சொல்லும்போது கேரக்டர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றது ஃபீமேலும் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். And here we have last time we have started the sex determination in human being, and இதுதான் நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணது. And here I have add some extra slides for a better understanding. So நம்ம சொன்ன ஒரு நம்ம குரோமோசோம்ல ஆக்சுவலா பார்த்தா ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் வேற எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ராவா. And here you can see the male is composed of two chromosomes, that is X and Y, and female is composed of two X chromosome. So அதனால வந்து இப்படி டிவைட் பண்ணிருக்காங்க. See here female ஓட X chromosome and the X. So female produce பண்றது egg மட்டும் தான், that is the ovum. And in case of a male, they produce two types of sperm. One is X sperm and one is the Y sperm. If the X sperm from the mother and Y sperm from the father fuse, then it forms the male child. If the X sperm from the father and X egg from the mother together to fuse to form a female baby. So தான் நம்ம last class வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். And in this class I have added some few more points. So இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து எடுத்தது. And for your better understanding I have added like a few points. And Y determination we have seen like Y chromosome and male development நம்ம பார்த்திருந்தோம். And we have seen that the bar body also, this is dosage compensation பத்தி last classல explain பண்ணிருந்தேன். So அந்த X chromosome வந்து மேலோட பாடிக்கு ஈக்குவலா இருக்கணும். மேல்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குடா, லைக்வைஸ் ஃபீமேலோட பாடியிலுமே எக்ஸ் குரோமோசோம் ஈக்குவல் நம்பர்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒன் எக்ஸ் குரோமோசோம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் அண்டர்கோ சம் டைப் ஆஃப் மாடிஃபிகேஷன் இன் த நேம் ஆஃப் பார் பாடி. பார் பாடின்ற நேம்ல வந்து ஆக்சுவலா அது மாறும் நம்ம சொல்லியிருந்தோம். And let me show you some pictures of this bar body. So this is the bar body. See here. இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணது லாஸ்ட் டைம். ஸோ திஸ் இஸ் த செல் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு செல். இது நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து நியூக்ளியஸ். அண்ட் இதுல இந்த பிளேஸ் இந்த பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். Here you can see, let me highlight this some other color. See here this region and this region நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எப்படி வந்து ஃபீமேலுக்கு வந்து செக் பண்ண முடியும், பிகாஸ் மேலுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பார் பாடி இருக்காது. Because அவங்களுக்கு ஆல்ரெடி they are having already only one X chromosome. Okay, so அதனால அவங்களுக்கு பார் பாடி இருக்காது. பட் ஃபீமேல் we are having two X chromosomes. அதுல வந்து ஒரு X chromosome மேல் X chromosome காம்பன்சேட் ஆனாலும் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒன் X chromosome என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பார் பாடியா சேஞ்ச் ஆகும் நம்ம சொன்னோம். இல்லைன்னா see it actually it was first discovered by the scientist called Bohr and Bertram. ஸோ இவங்க தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அந்த அந்த ஹைபோதேசிஸ்க்கு என்ன நேம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் as a lion hypothesis அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்ஷியல் இன்ஆக்டிவேஷன் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் இன் ஹியூமன் ஃபீமேல் செல்ஸ். அந்த ஹியூமன் ஃபீமேல் செல்ஸ்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றது வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனுக்கு போகும் நம்ம சொன்னோம். அந்த இன்ஆக்டிவ் கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பார் பாடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சி கேன் சி ஹியர் நம்ம அந்த செல்ஸ்ல இருக்கக்கூடிய எஸ்பெஷலி இந்த ஃபீமேலுக்கு எப்படி நம்ம செக் பண்ணலான்றதையும் நான் சொன்னேன். நம்மளோட சலைவரி நம்ம ஐ மீன் the cheek cells. So cheek cells மூலமாவும் நம்ம வந்து பார் பாடி செக் பண்ணலாம் சொன்னேன். ஸோ அதுல இருக்கக்கூடிய செல்ஸ்ல பாத்தீங்கன்னா you can see this region. So இந்த ரெண்டு ரீஜன்ல பாத்தீங்கன்னா you can see these two regions. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கார்னர்ல ஆக்சுவலா பிளாஸ்மா மெம்பரேன்ல ஒரு டார்க் லைக் ரொம்ப கொஞ்சம் டார்க்கா இருக்கு, தட் இஸ் நத்திங் பட் பார் பாடி. அதுதான் வந்து அந்த பார் பாடியா மாறி இருக்கும் அப்படின்றது இந்த சயின்டிஸ்ட் சொல்ல வந்தாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த பிக்டோரியல் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அந்த டைம் இல்ல. ஸோ அந்த டைம் முடியல. யூ கேன் சி ஹியர் ஆல்சோ
see this Mary Lyon. So இவங்க தான் ஆக்சுவலா வந்து அந்த நம்ம சொன்ன அந்த லயன் ஹைபோதசிஸ் அப்படின்றத சொன்னவங்க. அண்ட் ஸோ இதுல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் மேலுக்கு வந்து பார்பாடி எப்பயாவது எந்த கண்டிஷன்லயாவது இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். கண்டிப்பா ஒரு சில கண்டிஷன்ஸ்ல இருக்கும். நார்மல் மேலுக்கு இருக்காது, பட் சம் கேசஸ்ல அவங்களுக்கு மேலுக்கு வந்து இருக்கும். எந்த மாதிரி டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் தி பஸ் சூப்பர் மேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். XY chromosome பதிலா they will have instead of one X chromosome they are having like a 2X chromosome. That is XXY conditionல இருக்கும். XXY conditionல இருக்கும்போது they are having bar bodies. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு X chromosome இருந்ததுனாலே the number of bar bodies அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. You can see here ஃபீமேல் ஒரு சில ஃபீமேல்ஸ்க்கு வந்து X1 நான் சொல்லியிருக்கேன். ஸோ O மீன்ஸ் இந்த இடத்துல 0. அப்போ இந்த இடத்துல பார்பாடி கிடையாது, ஃபீமேலுக்கு பார்பாடி இருக்காது. பட் அதுவே வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா XXYல இருக்கும்போது they are having one பார்பாடி. லாஸ்ட் கிளாஸ்ல அதையும் சொல்லியிருக்கோம். சம் கேசஸ்ல பாத்தீங்கன்னா XXXY அந்த மாதிரி கண்டிஷன்லயும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பார்பாடிஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் ஃபீமேல் நம்ம சொல்லும் போதும் இன்ஸ்டெட் ஆஃப் XX குரோமோசோம் 2X குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் தே ஆர் ஹேவிங் லைக் ட்ரிபிள் ஆர் 4, சம் மேக்ஸிமம் ரொம்ப ரேரா பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் கூட வந்து ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து அதோட பார்பாடியோட நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Then we will see the even we have seen the haplodiploidy in honeybees. honeybees பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் பார்த்தினோஜெனிசிஸ் மீன்ஸ் ஃபர்டிலைசேஷனே ஆகாம எப்படி மேல் எப்படி வந்து மேல் எப்படி அப்படின்னு ஆகுது, அட் த சேம் டைம் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது வந்து எப்படி ஒரு ஃபீமேலா இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஃபீமேலே வந்து 2 விதமான ஃபீமேல் இருக்கு நம்ம சொன்னோம். ஒன் இஸ் த குயின் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஒர்க்கர்ஸ். ஸோ குயின் இஸ் அ ஃபர்டைல் ஒன், பட் ஒர்க்கர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தே ஆர் ஆல் ஸ்டெரைல். அவங்களால ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் எப்படி வந்து குயினா கன்வெர்ட் ஆகுறாங்கன்றதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் யூ கேன் சி த கின் செலக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ கின் செலக்ஷன் மீன்ஸ் the brothers and sisters அப்படின்னு சொல்லுவாங்க. கித் அப்படின்னா KITH அந்த மாதிரி கித் நீங்க ஸ்டடி பண்ணீங்க, தட் மீன்ஸ் அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் அர்த்தம். ஸோ கின் அண்ட் கித் மீன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சிப்ளிங்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் தான் நம்ம வந்து ஆக்சுவலா கின் அண்ட் கித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ஏன்னா பிகாஸ் அந்த குயின் ஹேட்ச் பண்ணதுல இருக்கக்கூடிய எல்லா அந்த அங்க இருக்க ஒர்க்கர் பீஸ் எல்லாமே அதோட சைல்ட்ஸ் தான், கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர் பீஸ் எல்லாமே இருக்காங்கன்னா, செகண்ட் ஜென்ரேஷன் இந்த குயினோட செகண்ட் ஜென்ரேஷன்ல வரவங்க எல்லாருமே அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கர் பீஸோட சிப்ளிங்ஸ் தான், அவங்க வந்து அவங்களோட தங்கச்சிங்க தான். ஸோ அதான் ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா கின் செலக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கின்ல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை. அந்த ஒரு சோசியல் பிஹேவியர் அப்படின்றது ஒர்க்கர் பீஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்குன்றத லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் இன்கேஸ் அந்த குயினுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகும்போது குயின் ஆக்சுவலா வந்து இறந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have to select some ஒரே ஒரு பீஸை மட்டும், ஒரே ஒரு ஃபீமேல் பீயை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ராயல் ஜெல்லின்றதை கொடுத்து அதை ஒரு குயினா கன்வெர்ட் பண்றாங்க. they doesn't have any jealous. அவங்களுக்கு எந்த ஒரு ஜெலஸுமே கிடையாது. லைக் நம்ம மட்டும் ஆகல அவங்க மட்டும் ஆகணுமா அப்படின்ற ஒரு இதே கிடையாது. they just sacrifice their life. அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு யங் ஒன்னை வந்து ரைஸ் பண்றாங்க குயினா. அதுதான் ஆக்சுவலா கின் செலக்ஷன். ஏன்னா அவங்களோட ஓன் சிப்ளிங் இருக்கிற எல்லா ஒர்க்கர் பீஸுமே சேர்ந்து அவங்களோட சிஸ்டர்ல யாரோ ஒருத்தவங்களை மட்டும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குயினா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுட்டை ஃபீட் பண்ணி அவங்கள குயினா கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ தட் இஸ் கால்டு கின் செலக்ஷன். வித்தவுட் ஜெலசி, வித்தவுட் எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்லாம அவங்களோட நமக்கு இல்லாட்டி பரவாயில்ல நம்மளோட சிஸ்டர்ஸ் ஆவது வந்து குயினா வரட்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் அப்படி மாதிரி அவங்க வந்து அனுப்புறாங்க. ஸோ தட் இஸ் கால்டு வெரி குட் சோஷியல் பிஹேவியர். அது எல்லாமே வந்து சோஷியல் என்விரான்மெண்ட், நல்ல ஒரு சோஷியல் பிஹேவியர் பாத்தீங்கன்னா நம்ம ஹனிபீஸ்ல ரொம்பவே நல்ல விஷயமா சொல்லலாம். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்கேஸ் ஏதாவது அதாவது நீங்க டேஞ்சர் ஹனி ஹைவ்ல நீங்க ஏதாவது ஒரு அதுக்கு ஏதாவது டேஞ்சர் பண்றீங்க, இல்ல அது ஏதாவது வந்து கல் எடுத்து அடிக்கிறீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிளி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து உங்களை அட்டாக் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கர் பீஸ் தான். பிகாஸ் தே ஆர் ஆல் டேக் பார்ட் இன் த ப்ரொடெக்ஷன். ஒரு அந்த ஹனி ஹைவுக்கு வந்து ஒரு
ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறவங்க அவங்க. ஓகே, ஸோ ஷீல்டு மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு வந்து அது எதனா ஆபத்து அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ண நம்மள அட்டாக் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒர்க்கர் பீஸ் தான். அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஒரு என்விரான்மெண்ட் நல்ல ஒரு பிஹேவியர் என்னன்னு பாத்தீங்கன்னா யூ நோ தட் பீஸ்க்கு வந்து அதோட பேக் ரீஜன் தட் இஸ் அந்த அந்த டார்சல் தாண்டி ஐ மீன் பேக் ரீஜன்ல பாத்தீங்கன்னா பட் ரீஜன்ல தே ஹேவிங் லைக் ஒன் ஸ்டிங் இருக்கும். லைக் அது கொடுக்கு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ அந்த ஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இட் ஹேப்பன்னோ, ஸோ அந்த ஸ்டிங்ல ஆக்சுவலி தே ஹேவிங் சம் கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக இருக்கு. நம்ம டிஃபென்ஸ் நம்ம சொல்லும் போது ஸ்னேக்கு எப்படி வந்து அந்த பாய்சனஸ் கிளாண்ட் இருக்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி ஸ்னேக்கு வந்து பாய்சன் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் யூ நோ தட் in order to escape from enemies, அதோட எனிமீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காகவும் அட் த சேம் டைம் அதோட ஃபுட்டை வந்து ஈஸியா கேப்சர் பண்ணுன்றதுக்காக அதுக்கு தே ஹேவிங் தட் பாய்சனஸ் கிளாண்ட் இருக்கும். பாய்சனஸ் அதுல இருந்து செக்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலா டிஃபென்ஸ்க்காக அது இருக்கும். அதே மாதிரி இந்த ஒர்க்கர் பீஸ், இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஒர்க்கர் பீஸ், எல்லா பீஸ்க்குமே வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா தேர் ஹேவிங் தட் ஸ்டிங், அந்த கொடுக்கு இருக்கும். அந்த கொடுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் அதுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு வரும்போது அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இட் நெவர் திங்க் லைக் அது கொஞ்சம் கூட யோசிக்காது. ஆக்சுவலா வந்து நம்ம உயிரை வந்து போக போகுது அப்படின்னு யோசிக்காது. they just sacrifice their own life for the sake of the other bees. மத்த பீஸ்க்காக தன்னோட தான் கூட இருக்கிற மத்த பீஸ்க்காக அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they just sacrifice their life. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த எனிமீஸ் யார் அது எனிமியா நினைக்குதோ அவங்கள வந்து ஆக்சுவலி அந்த ஸ்டிங்கை வச்சு ஒரு ஐ மீன் ஸ்டிங் பண்ணிடும். ஸோ ஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிங் நம்ம ஸ்கின்ல ஆக்சுவலா பட்டதுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிங் வந்து நம்மளோட உடம்புலயே ஒட்டிடும். ஓகே, ஸோ அந்த ஸ்டிங் வந்து நம்ம பாடியிலே மாட்டிக்கும். அது ஒரு எந்த அனிமலா இருந்தாலும், ஒரு ஹியூமனா இருந்தாலும் இல்ல ஒரு நார்மல் வைல்ட் அனிமலா இருந்தாலுமே இதே கேஸ் தான். அப்ப அந்த ஸ்டிங் நம்ம பாடியில மாட்டினதுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலி அந்த ஸ்டிங் இல்லாம ஒரு ஹனிபீன்றது சர்வை பண்ணாது. ஸோ அந்த ஹனிபி நம்மள ஸ்டிங் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிங் இல்லாததுனால அந்த ஹனிபி ஆக்சுவலா இறந்துரும். அந்த ஹனிபி அதோட இறந்துரும். அண்ட் இதுதான் ஆக்சுவலா வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. இது வந்து ஒரு சோஷியல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நிறைய அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா சோஷியல் பிஹேவியர் நிறையவே இருக்கும். லைக் சிம்பிள் ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டீர்ஸ் அண்ட் டைகர்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ யூ நோ தட் டீர் அண்ட் டைகர் நம்ம கேட்கும்போது எது ரொம்ப ஸ்பீடா போகும் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம சொல்லுவோம் டைகர். பட் அப்படி கிடையாது, டீர் தான் டைகரை விட ரொம்பவே ஸ்பீடா போகும். நீங்க நார்மல் கண்டிஷன் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா நான் வந்து டைகர் வந்து சேஸ் பண்ணும்போது அந்த டைம் வேண்டாம். பட் நார்மல் கண்டிஷன்ல ஒரு டீரோட ரன்னிங் ஹேபிட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அதே வந்து டைகர் வந்து ஒரு டீரை சேஸ் பண்ணும்போது அதோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும்போது அந்த டீர் வந்து ரொம்பவே ஸ்பீடா போகும், டைகரை விட ஸ்பீடா ரன் பண்ணும். ஆனா ஒரு டைகர் வந்து அதை சேஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா they sacrifice their own life for the sake of their own members. ஸோ அப்போ ஏன்னா பிகாஸ் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க டாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஈவன் கிரவுண்டோட ஐ மீன் அந்த நிலத்தோட வாழக்கூடிய அனிமல்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலுமே வந்து they can realize, they sense that, அதால வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஈவன் யூனோ த சுனாமி அப்படின்னு வந்தது இல்லையா? ஸோ லைக் 2004 அந்த மாதிரி கண்டிஷன் ஆக்சுவலா வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஈவன் பேர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹை லெவல் கிரவுண்டுக்கு எல்லாமே ஓட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கிரவுண்டோட இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு தே கேன் சென்ஸ் டேஞ்சர், அந்த டேஞ்சர் தெரியும். ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த இடத்துல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். அப்ப அதே மாதிரிதான் இந்த டீர் அப்படின்றது இது ஒரு லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான். ஸோ அப்போ ஒரு டைகர் சேஸ் பண்ணும்போது தே ஜஸ்ட் அதோட ரன்னிங் ஹேபிட் அப்போ டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they just hop the ground. அது ஒரு மாதிரி ரொம்ப ரன்னிங்கா போகாது. ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல வந்து அதோட கால் அந்த 4 காலையும் ஃபோர் லிம் அண்ட் ஹைண்ட் லிம் ஃபோர் லிம் அந்த 2 முன்னங்காலையும் பின்னங்காலையும் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஹாப் பண்ணி ஆக்சுவலா போகும். ஹாப் பண்ணினா ஒரு மாதிரி குதிச்சு போகும், குதிச்சு ஓடும்னு சொல்லலாம். குதிச்சு ஓடுறதுனால பாத்தீங்கன்னா நார்மலா ஓடும்போது நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்கும், ஸோ ஈஸியா நம்ம எஸ்கேப் ஆகலாம். பட் குதிச்சு வந்து ஜஸ்ட் இமேஜின் ஜம்ப் பண்ணி ஒருத்தவங்க வந்து ஓடுறாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஈஸியா பின்னாடி வரவங்க உங்களை கேட்ச் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் ஆக்சுவலா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பட் அது ஏன் வந்து ஜம்ப் பண்ணணும், ஏன் வந்து ஹாப் பண்ணணும், ஏன் வந்து ஜம்ப் பண்ணி அந்த மாதிரி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் தே கிரியேட் சம் வைப்ரேஷன். ஆக்சுவலா அந்த லேண்ட்ல ஒரு வைப்ரேஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணும். அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்றதுனால அந்த ஒரு வைப்ரேஷனை அதோட ஓன் ஸ்பீஷிஸ், அதாவது மத்த டீர்ஸ்
பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த டீர்ஸ் என்ன பண்ணும்னா தே கேன் சென்ஸ் தட். அப்போ மத்த டீர்ஸ்க்கு அது வந்து என்ன இன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் தட் த அனிமல் இஸ் இன் டேஞ்சர். டேஞ்சர்ல இருக்கு, என்ன காப்பாத்துவாங்கன்னு சொல்லாது. அது ஆக்சுவலா டேஞ்சர்ல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரெடேட்டர் வந்திருக்கு. ஸோ யூ ஹாவ் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் பிளேஸ். அதனால நீங்க இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்றதுக்காகத்தான் அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த டீர் அப்படின்றது கிரியேட் பண்ணும். ஸோ தே நோ தட் ஆக்சுவலி அந்த டைகரை சேஸ் பண்ணக்கூடிய அந்த டீருக்கு தெரியும் நல்லாவே அது கண்டிப்பா இறந்துரும் அப்படின்றது. அதனால இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த நேரத்திலயும் அதோட ஓன் ஸ்பீஷிஸ் பெனிஃபிட்டா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தே ஜஸ்ட் டூயிங் லைக் திஸ். இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் நிறைய அனிமல்ஸ் ரொம்பவே பண்ணும். லைக் ஏன்னா ஒரு சில அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப ஒரு மாதிரி கோலா மாதிரி ஆக்சுவலா ஒரு அனிமல் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டேஞ்சரஸ் டைம். அது ஆக்சுவலா சாகிறதுக்கு முன்னாடி தே ஜஸ்ட் செக்ரேட் சம் கெமிக்கல்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபெரமோன். ரொம்ப ஆக்சுவலா அந்த ஃபெரமோன் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்ட ஸ்மெல் இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு லைக் சர்டன் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த அத்தனை கிலோமீட்டர்ஸ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மத்த அதோட ஓன் ஸ்பீஷிஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு அது வந்து இன்ஃபார்ம் பண்ணும் தட் இட் இஸ் இன் டேஞ்சர், ஸோ யூ ஹேவ் டு எஸ்கேப் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணும். சோஷியல் பிஹேவியர் இதுல நம்ம ஹனிபீஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் சோஷியல் பிஹேவியர் மட்டும் நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்காவும் இருக்கும். அட் த சேம் டைம் அனிமல்ஸோட பிஹேவியர் எல்லாமே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஈவன் உங்க வீட்டுல வந்து பெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க ஒரு கேட்டை வந்து நீங்க வளர்ப்பீங்க, இல்லைன்னா வந்து டாக் நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட பிஹேவியர் நீங்க நல்லாவே அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் அது சின்ன வயசுல இருந்து என்னென்ன பண்ணிருக்கு, அது எந்த டைம்ல எப்படி இருக்கும், ஒரு ஃபுட் எந்த ஃபுட் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் யூ அப்சர்வ் தட் ரைட். ஸோ அதே மாதிரி எல்லா அனிமலுமே ஒரு பிஹேவியர் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா. அதுதான் வந்து இந்த நம்ம இதுல வந்து பட் இந்த இடத்துல நம்ம முக்கியமா சொல்றது கிங் செலக்ஷன்ல சொல்றது வந்து ஹனிபி, தட் இஸ் ஒர்க்கர் பீஸ் நம்ம அதிகமா சொல்லியிருக்கிறோம். பிகாஸ் ஒர்க்கர் பீஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒருத்தவங்க தான் சொல்லணும். அண்ட் செக்ஸ் லிங்க்ட் inheritance, I think this also we have seen. இதே நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கரெக்டா. ஸோ ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் அப்படின்னு வரும்போது ஜீன்ஸ் பிரசன்ட் இன் த டிஃபரன்ஷியல் ரீஜன் ஆஃப் Y chromosome and are called Y-linked or holendric genes அப்படின்னு சொன்னாங்க. The Y-linked genes have no corresponding allele in X chromosome. X chromosomeக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. The Y-linked gene inherit along with Y chromosome and they phenotypically express only in the male sex because Y chromosome அப்படினாலே it is for male only. மத்த எந்த ஒரு ஸ்பீஷிஸ்க்காகவும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். And X and Y chromosome இது நம்ம சொல்லியிருந்தோம். So now we will see the inheritance of X-linked genes. X-linked genesல வரக்கூடிய சில கேரக்டர்ஸ் இல்லைனா வந்து அதுல இருக்கக்கூடிய சில டிசீஸ் இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அந்த ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ் ஐ ஷுட் ஷோ யூ தட் அந்த ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட் மீ ஷோ தட். See, this is the Y-linked. இது ஆக்சுவலி வந்து Y-linked ஜீன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும். மேக்சிமம் வந்து எல்லா கண்டிஷன்லயும் இது வரைக்கும் நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிங்க்ல தான் ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ல தான் அதிகமாக நம்ம சொல்லுவோம். பட் இதுல பாத்தீங்கன்னா Y-linked ஜீன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி ஹோலண்ட்ரிக் ஜீன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். லைக் தட் கண்டிஷன் இஸ் கால்ட் as a hypertrichosis அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைகோசிஸ். You can see the face of this human. இங்க இருக்கவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியும். லைக் பாக்குறதுக்கு ஹியூமன் தான். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு நம்ம பிரைமேட்ஸ்ல எப்படி வந்து மங்கியா இருக்கும்போது நமக்கு பாடி ஃபுல்லா ஹேர் ஸ்ட்ரக்சர் இருந்ததோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கு இருக்கு. யூ கேன் see the hair in ஈவன் பாத்தீங்கன்னா அவங்களோட நோஸ்ல, இயர்ஸ், த என்டையர் ஹெட் அந்த பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹேர் இருக்கு. ஈவன் மூவிஸ்ல கூட காட்டிருப்பாங்க, ஐ மூவில காட்டியிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அதுல ஒரு கேரக்டருக்கு வந்து ஆக்சுவலா ஆண்ட்ரோஜனை வந்து அதிகமா செக்ரீட் பண்ண வச்சு பாடி ஃபுல்லா ஹேர் இருக்க மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி அதே மாதிரியானதுதான். பட் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ வியர்வுல்ஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியர்வுல்ஃப் அப்படின்னா வியர்வுல்ஃப்ல எப்படி வந்து பாடி ஃபுல்லா ஹேர் கவர் ஆகி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறதுனால தான் பேர் வந்து வியர்வுல்ஃப் அப்படின்வாங்க. வியர்வுல்ஃப் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஓனாய் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. which means நார்மல் டேஸ்ல வந்து மனுஷங்க மாதிரி நைட் டைம்ல ஆக்சுவலி இந்த மாதிரி மாறுவாங்க. லைக் சம் அந்த ஃபுல் மூன் டே இந்த மாதிரிலாம் மாறுவாங்க. இட்ஸ் சம் மித் ஆக்சுவலி, தட்ஸ் அ மித். அதெல்லாம் நம்ம நம்ப தேவையில்லை.
and this is called as Ambrose syndrome அப்படின்றாங்க. It's caused by autosomal genes in both the sexes. Actually sometimes பாத்தீங்கன்னா ரெண்டு செக்ஸ்க்குமே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And hope we will females-க்கு அதிகமா வராதுன்னு தான் சொல்லணும். And we will see each and every, now we will discuss each and every the some of the disorders, சில disorders இல்லைன்னா வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். The first one is the inheritance of X-linked genes. So X-linked இருக்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். Red green color blindness of adult or daltonism. So அந்த red green color blindness நீங்க வந்து மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க. எப்படி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டா இருக்கிறது எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து கிரீனா தெரியும், கிரீனா இருக்கிறது எல்லாமே ஒரு சிலருக்கு ரெட்டா தெரியும். ஸோ ஈவன் ஒரு தமிழ் மூவில கூட பார்த்திருப்பீங்க, ஒரு சிக்னல் ஆக்சுவலி ரெட்ல இருக்கும் பட் அவங்களுக்கு கிரீன் மாதிரி தெரியும். பிகாஸ் அது ஆக்சுவலி தட் இஸ் கால்ட் கலர் பிளைண்ட்னஸ். ஒரு சில நிறைய கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. இது மெயினா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் சொல்லுவோம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கலரே தெரியாது அவங்களுக்கு. நம்ம எப்படி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பாக்குறோம் இல்லையா, ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் முன்னாடி நம்ம பழைய மூவிஸ் ரொம்ப கிளாசிக் மூவிஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இமேஜஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்குறதுக்கு எல்லாமே பாக்குறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தெரியும். ஸோ தே நெவர் சீன் அ கலர் இன் தியர் லைஃப். அவங்களோட லைஃப்ல ஆக்சுவலி கலர்ன்றதை பார்த்துக்கவே மாட்டாங்க. பட் வி கேன் சில கலர் பிளைண்ட்னஸ் வந்து வி கேன் கியூர் பை சம் ஸ்பெக்டக்கிள்ஸ். லைக் சில கண்ணாடி மூலமாவே நம்மளால வந்து அந்த கலர் பிளைண்ட்னஸை கியூர் பண்ண முடியும். அவங்க பார்க்கணும் விருப்பப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை நம்ம ஈஸியா கியூர் பண்ண முடியும். பட் சிலதை வந்து நம்மளால கம்ப்ளீட்டா கியூர் பண்ணவே முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் டால்டோனிசம். தென் இதுல இதெல்லாமே எக்ஸ்-லிங்க்டு ஜீன்ஸ்ல வர்றது. ஹீமோஃபிலியா, ஹீமோ மீன்ஸ் பிளட், ஃபிலியா மீன்ஸ் லவ்விங். அதாவது பிளட் லவ்விங் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு ஏதாவது சின்னதா டேமேஜ் ஆனா கூட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ப்ளீடிங் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த Duchenne's muscular dystrophy or complexes of X-linked gene inheritance in humans. So இது எல்லாமே வந்து இதுல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து X-linked ஜீன்ல வரக்கூடியதுதான். So first we will discuss about hemophilia. So hemophilia, hemo means blood, philia means philic means loving, phobia means hating. So இது வந்து actually blood loving அப்படின்னு தான் சொல்லணும். Hemophilia is commonly known as a bleeder disease. ப்ளீடர் அப்படின்னா இப்போ நார்மலா வந்து நமக்கு நம்மளோட கையில சின்னதா ஒரு கட் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. சின்னதா ஒரு கீரலோ இல்ல சின்னதா ஒரு வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருதுன்னா ப்ளீடிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ளீடிங் நடக்கும். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை சீக்கிரமா பார்த்து நம்ம இது பண்ணும்போது ஸ்டாப் ஆயிடும். இல்ல நம்ம வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்க நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து கிளாட்டிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ரைட், ஸோ கிளாட்டிங் வித் த ஹெல்ப் ஆஃப் த பிளேட்லெட்ஸ். ஸோ பிளேட்லெட்ஸ் மூலமா கிளாட்டிங் நடக்க ஆரம்பிச்சு அது கம்ப்ளீட்டா அந்த ப்ளீடிங் அப்படின்றது ஸ்டாப் ஆகும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த wound சைஸ். சின்ன காயமா இருந்ததுன்னா அது சீக்கிரத்திலே ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே ஆக்சுவலி வந்து சரியாயிடும் நம்ம சொல்லலாம். பெரிய காயமா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் சம் மோர் மினிட்ஸ். அண்ட் ரொம்ப பெருசா ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா we have to get ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். அவங்களுக்கு அந்த கெட் தம் த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ப்ளீடர் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க, which is more common in men than women. எதனால அப்படின்றதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். மென்னுக்கு வந்து அதிகமா காமனா இருக்கும் பட் விமனுக்கு கம்மியா இருக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் இப்போ நம்ம அந்த செக்ஸ் குரோமோசோம் தான் நம்ம சொல்ல போறோம். பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி we are completely talking about the X chromosome. ஓகே, ஸோ மேலுக்கு நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல நான் மேல் கொடுக்குறேன், இங்கே ஃபீமேல் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மேலோட குரோமோசோம் we know that it is X and Y and female XX. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த சம்போஸ் இவங்களோட ஜென்ரேஷன்ல இமேஜின் பண்ணிக்கோங்க சம்திங் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஜீன் வந்து பாஸ் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா, அந்த ஜீன் எந்த ஜீன் எதுலன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம்ல தான் அந்த ஜீன் இருக்கு. ஸோ எக்ஸ் குரோமோசோம்ல இவங்களுக்கு பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த கண்டிஷன் சொல்றேன். ஃபீமேல் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ கேன் சி ஃபீமேலுக்கு எத்தனை எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. we know that it's a 2 X chromosome, right? ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து டேமேஜ்டா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து டேமேஜ்டாவே இருந்தாலும் பக்கத்துல இருக்கலையே எக்ஸ் குரோமோசோம், ஸோ அந்த எக்ஸ் குரோமோசோம் வந்து
சி ஆக்சுவலி நம்ம செக்ஸ் குரோமோசோம் பத்தி தான் இந்த இதுல பேசிட்டு இருக்கோம், பார் பாடி கிடையாது. ஸோ பார் பாடி அப்படின்னா வந்து அந்த எக்ஸ் குரோமோசோம் டோட்டலா இன்ஆக்டிவேட் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னு டோட்டலா நீங்க இமேஜின் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலி தட்ஸ் அ கண்டிஷன், ஒரு ஹைபாத்தசிஸ், அவ்வளவுதான். பார் பாடியையும் நம்ம எக்ஸ் லிங்க்டு குரோமோசோம், எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸையும் நீங்க போட்டு கன்ஃபியூஷனே பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபீமேல ஒரு எக்ஸ் குரோமோசோம் டேமேஜ்ல இருக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் மீதி குரோமோசோம் ஹெல்தியா இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டேமேஜான இந்த குரோமோசோமோட ஃபங்க்ஷனை இது டேக் ஓவர் பண்ணிக்கும். ஓகே, அதாவது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் அது நல்லா இருக்கிறதுனால அதோட ஃபங்க்ஷனை இது என்ன பண்ண, இதோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும், இதோட ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண விடாது. அப்போ ஃபீமேலுக்கு இந்த ஹீமோஃபிலியான்ற கண்டிஷன் வராது, பிகாஸ் ஷீ இஸ் ஹேவிங் ஒன் மோர் எக்ஸ் குரோமோசோம், அது ஒன் மோர் எக்ஸ் குரோமோசோம், தட் டு இந்த ஹெல்தி நார்மல் கண்டிஷன். அதனால தான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஓகே, just a minute. So actually sorry students, just a minute, some network problem is here. Actually I will continue this session in the next class, some network problem